அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாத்தில் இல்லாத தரீகாக்கள் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டுள்ளது. தமிழக முஸ்லிம்களை பொறுத்தவரை அவர்களிலே சில பேர் தங்களை ஷாதுலியாக்கள் என்றும் காதிரியாக்கள் என்றும் நக்ஷபந்தியாக்கள் என்றும் சுஹ்ரவர்தியாக்கள் என்றும் ஃபைஜிகள் என்றும் இப்படி பலவிதமான குழுக்களாக பிரித்துக் கொண்டு இந்த பிரிவினைக்கு தரீகா என்ற ஒரு பெயரையும் சூட்டி ஆன்மீகத்திற்கு வழிகாட்டுகிறோம் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தரீகாக்கள் என்றால் என்ன, அது எதன் மீது நிறுவப்பட்டிருக்கிறது, இந்த தரீகா என்கிற ஒரு அடிப்படைக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறதா, ஆதாரம் இருக்கிறதா என்பதையெல்லாம் காரண காரியங்களோடு விளங்கிக் கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு தந்திருக்கிறார்கள். முதலாவதாக இந்த தரீகாவுடைய அடிப்படையான விஷயம் என்ன என்றால், மனிதர்களிலே நீங்கள் எல்லாம் சாமானிய சாதாரணமான மனிதர்கள், சில பேர் பக்குவப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பக்குவப்பட்டவர்கள்ட்ட நீங்க போய் அவங்களை சந்தித்து அவங்களுடைய கையை பிடித்து அவங்களுக்கு நீங்க சீடராக ஆகிக் கொண்டால் அவர்கிட்ட இருந்து ஒரு பவர் வருமா? யார்கிட்ட இருந்து? அந்த ஷேഖ் இருக்கிறார்ல, தரீகாவுடைய தலைவர், அந்த தலைவரிடம் இருந்து ஒரு சக்தி புறப்பட்டு வந்து உங்களை நல்வழிப்படுத்தும். ஒரு மின்சாரம் போல ஒரு சக்தி பாயுமா. அதனால நீங்களா வந்து என்னத்தை தொழுதாலும், என்னத்தை நோன்பு வச்சாலும், என்னத்தை நீங்க ஜகாத்து கொடுத்தாலும் நீங்க வந்து ஞானத்தை அடைய முடியாது. அதெல்லாம் மெஞ்ஞானம்னு ஒரு ஞானம் இருக்கிறது. நீங்க படிக்கிறதெல்லாம் மேலோட்டமான ஞானம். இதையெல்லாம் கடந்த ஒரு ரகசியமான ஞானம் இருக்கிறது. அந்த ஞானத்தை தீட்சை பெறுவதன் மூலமாக, பையத்து செய்வதன் மூலமாகத்தான் பெற முடியும் என்று சொல்லி சில ஏமாற்று எத்தர்கள் தங்களுடைய பெரிய தலைப்பாய்கள் மூலமாக, பெரிய ஜுப்பாக்கள் மூலமாக, பெரிய தாடியை வைத்துக் கொண்டு, தங்களுடைய சூபி மாதிரி ஒரு அப்ராணித்தனமான கோலத்தை வைத்துக் கொண்டு இந்த மக்களை வழிகெடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சில விஷயங்களை தெரிந்து கொண்டால் எந்த காலத்திலும் எவனும் இப்படி எல்லாம் ஏமாற்ற முடியாது. முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இஸ்லாம் மார்க்கத்தில் வெளிப்படையான ஞானம், ரகசியமான ஞானம், இப்படி இரண்டு இருக்கிறதா? அதுக்கு தான் போய் உழுவுறாங்க. நீங்க குர்ஆன்ல வெளிப்படையானதான் தெரிஞ்சுக்கிற முடியும், ஹதீஸ்ல வெளிப்படையானது தெரிந்து கொள்ள முடியும். வெளிப்படையாக இல்லாமல் இந்த ஷேகுமார்கள்ட்ட நீங்க குருநாதர்கிட்ட போய் சீடர் ஆகுறீங்களே, அதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஞானம் தனியா இருக்கிறது. அது படிச்சு வராது. அது ஒரு ஆசிரியர்கிட்ட போய் மண்டியிட்டால் வராது. குருநாதர்கிட்ட பையத்து வாங்கினால் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்ப நம்ம கேட்கிறோம், இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் ரகசியமான ஒரு ஞானம் என்றும் வெளிப்படையான ஞானம் என்றும் இரண்டு வகை இருக்கிறதா? இல்ல. திருக்குர்ஆன் சொல்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்லச் சொல்கிறது, ஆதத்துக்கும் அலாசவா, முகமதே நீங்கள் சொல்லிவிடுங்கள், இந்த மார்க்கத்தை, இந்த ஞானத்தை அனைவருக்கும் சமமாக, சவான சமம். நீங்க அரபு நாட்டுக்கு போன சவாசவாமா, அரபு நாட்டுக்கு போனவர்கள் இந்த வார்த்தை அதிகமா கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்? ஆதத்துக்கும் அலாசவா, அனைவருக்கும் சமமாக நான் அறிவித்து விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த மார்க்கத்தை எப்படி நமக்கு தர்றாங்க?
எல்லாருக்கும் சமம். உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ஞானத்தை தனியா தர்றேன், இதை இவனுக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா சமம் இல்ல. அதாவது ரகசியமா ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு உங்கள இருந்து ஒரு 25 பேரை தனியா கூப்பிட்டு உங்களுக்கு தந்துட்டு மற்றவங்களுக்கு எல்லாம் அதை கொடுக்காம இருந்தா சமமா? சமம்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் ஒரு சபையில் வைத்து ரசூலுல்லாஹ் பேசினார்களே தவிர ஒரு சபையை கூட்டி வச்சு நீங்க 4 பேர் மட்டும் வாங்க, நீங்க ஒரு 3 பேர் மட்டும் வாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? இந்த மாதிரியான ஒரு ஞானம் கான்செப்ட் இஸ்லாத்துல இல்ல. நபி எங்க இருந்து வருது? இந்த கான்செப்டுடைய பூர்வீகம் ஷியாக்கள் இருக்காங்கல்ல, வழிகட்ட ஷியாக்கள், இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையை நாசமாக்கி தகர்த்த ஷியாக்கள் தான். ஷியாக்கள் யாரு? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்திலே வைப்பவர்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் இந்த ஞானம், ரகசிய ஞானம் வந்தது என்று சொல்லக்கூடியவர்கள் இவங்க தான் ஷியாக்கள். நீங்க கூட பார்க்கலாம், நீங்க முரீது வாங்குறீங்கல்ல, இந்த ஷேக்னு சொல்லி இந்த பித்தலாட்டக்காரன் போய் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சரிப்பா, இந்த ரகசிய ஞானம் உனக்கு கிடைச்சுன்றீல, உனக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? எனக்கு இன்ன ஷேக்கிட்ட இருந்து கிடைச்சிச்சு. அவருக்கு எங்க இருந்து கிடைச்சிச்சு? அவருக்கு அங்க இருந்து கிடைச்சிச்சு. இப்படி எங்க கொண்டே முடிப்பாங்க தெரியுமா? அள்ளிட்டு கொண்டே முடிச்சிருவாங்க. இது எங்க போய் முடிப்பான்? எல்லா ஷேக்கும், அது காதிரியா வச்சுக்க, நீ சாதலியா வச்சுக்க, நக்ஷபந்தியா வச்சுக்க, உங்க ஊர்ல நூரிசா பைஜிசா இந்த சர்க்கார் கூட்டத்தை வச்சுக்க, எல்லா பையனும் என்ன பண்ணுவான்னு கேட்டா, எங்க இருந்தா உனக்கு கிடைச்சி? அவர் சொன்ன அவர் கடைசியில் அலி தேர்ந்து ரசூலுல்லாஹ். அதாவது அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன இவங்க சொல்ல வர்றாங்கன்னு விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலிக்கு மாத்திரம் ஸ்பெஷலா சிலதை சொல்லி கொடுத்தாங்க. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு அவர் சொன்னாரு, அவற்றை படிச்சவங்க அவளு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்களுக்கு சொன்னாங்க. இப்படியே சங்கிலி தொடராக ஒரு ஞானம் வந்து கொண்டே இருக்கிறது. அது நீங்கள் குர்ஆன்ல பார்க்க இயலாது, அவங்க சொல்லக்கூடியது. அதை நீங்க ஹதீஸ்ல பார்க்க இயலாது, எந்த ஏட்டிலும் அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப வழி வழியாக வாழையடி வாழையாக சேகுமார்கள் மூலமாகத்தான் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்கல்ல. இப்ப இந்த விஷயத்தை உண்டாக்குனவங்க தான் ஷியா. அலின்னு வந்து முடிச்சாலே விளங்கிற வேண்டியதான். எதை எடுத்தாலும் அலி, ஹசன், ஹுசைன், பாத்திமா அலின்றுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஷியாவுடைய கொள்கை என்ன? லீ ஹம்சத்துன் உத்வி பிஹா ஹர்ரல் வமாயில் ஹாத்திமா அல் முஸ்தபா வல் முர்தலா வபுனாகுமா வல் ஃபாத்திமா. மௌலிது கிதாபுல எழுதி வச்சுக்கிறாங்க. அதனால மௌலிது ஷியாங்கறோம். இந்த மௌலிது எழுதினவனு ஷியா தான். அதுல என்ன வச்சிருக்கிறான்? லீ ஹம்சத்துன், எனக்கு 5 பேர் இருக்கிறார்கள். நமக்கு ஒரு ஆள் இருக்காது நம்ம சொல்லணும். ஒரு முஸ்லிம் யாரு? லீ வாஹிதுன், எனக்கு ஒருத்தன் தான் இருக்கிறான், அந்த ஏக இறைவன் தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லணும் முஸ்லிம்கள். இவன் என்ன பண்றான்? லீ ஹம்சத்துன், என்னைய காப்பாத்த 5 பேர் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு நான் வந்து மறுமையில ஜெயிச்சிருவேன். 5 பேர் யாரு? அல் முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒல் முர்தலா அலி, அவருடைய பட்ட பேர் முர்தலா, வபுனாகுமா, அவருடைய 2 புதல்வர்களான ஹசன் ஹுசைன், ஒல் ஃபாத்திமா. இந்த 5 பேர் ரசூலுல்லாஹ், அலி, ஹசன், ஹுசைன், ஃபாத்திமா இப்படிங்கிறதுல ஷியா. அப்ப இந்த ரகசிய ஞானம்ங்கறான இது எல்லாம் எங்க நிறுவப்படுது? ஷியாக்களுடைய கொள்கை. இத இப்ப இவங்க சொல்லல. உங்க ஊர்ல சர்க்கார்கள் இருக்கிறாங்கல, இந்த சர்க்கார்னா வேற சர்க்கார் இல்ல, உங்க ஆயங்குடி சர்க்கார் நான் சொல்றேன். ஆயங்குடி சர்க்கார் உங்க சர்க்கார் பாருங்க, நோட்டீஸ் கூட சர்க்கார். என்னடா சர்க்காரு? எந்த கவர்மெண்ட்? மத்திய அரசா மாநில அரசாடா இது? என்ன சர்க்காரு? ஒரு மாநகராட்சியிலேயே சர்க்காரா இருந்தியா? ஒரு சர்க்கார். இந்த சர்க்கார் கூட்டம் எல்லாம் இருக்குது, புதுசா சொல்லல, ஏற்கனவே எடுக்கப்பட்ட வாந்தி, அதை தின்னுட்டு மரம் எடுக்கிறாங்க, 2வது தடவை வாந்தி எடுக்கிறான். இது புதிய விஷயம் அல்ல. யார் எடுத்த வாந்தி? ஷியா எடுத்த வாந்தி. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது இப்படி கட்டி விட்டுட்டாங்க. இந்த ஷியாவுடைய தூக்கம் அப்பதானே கட்டி விட்டாங்க. கட்டி விட்டவன இது மக்கள்கிட்ட நெருப்பு மாதிரி பரவுது. என்ன பரவுது? ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம் 2. ஒன்னு குர்ஆன் ஹதீஸ், அது சாதாரண மக்களுக்கு உரியது. இன்னொன்னு ஸ்பெஷல் மார்க்கம் ஒன்னு இருக்கிறது. ஹோட்டல்ல ஸ்பெஷல் தோசை தருவான்ல, சாதா தோசை 5 ரூபாய், காசு கூட கொடுத்தா ஸ்பெஷல். அந்த மாதிரி இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க. 2 இஸ்லாம் இருக்கிறது.
ஒண்ணு என்ன, அது ஆர்டினரியான இஸ்லாம், இன்னொன்னு ஸ்பெஷல் இஸ்லாம். அப்ப ஆர்டினரியான இஸ்லாம் என்ன, அது குர்ஆன் ஹதீஸ், அதெல்லாம் சாதாரண ஆட்கள் எல்கேஜி. ஸ்பெஷல் இஸ்லாம் எது, அது அலிக்கு தனியா சொன்னதுன்னு பரப்பி விட்டாங்க. ஊர் பூரா பரவி போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வந்து கேட்கிறாங்க மக்கள். என்ன கேட்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமா உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா ஏதாவது சொன்னாங்களா? நல்லா கவனிங்க. இவங்க என்ன இட்டு கட்டுறதுங்கிற சம்பந்தப்பட்டவர்கிட்ட போயாச்சு. இவங்க எங்க போய் முடிக்கிறாங்க, அலிட்ட போய் முடிக்கிறாங்களா? இப்ப அலிய கொண்டாந்து நிப்பாட்டு. அலி என்ன சொல்றாரு, அம்புட்டு பையில கள்ள பைய பிராடுன்ட்டார். நீ தானே அலிட்ட கொண்டு முடிக்கிற. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, உங்களிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றவங்களுக்கு சொல்லாம ரகசியமாக ஏதாவது ஒரு ஞானத்தை தந்திருக்கிறார்களா? ஏன் இப்படி கேட்கிறாரு? பரப்பி விட்டாங்க, அதனால கேட்கிறாரு. எல்லாருக்கும் பரவ விட்டாங்க, இந்த பொய்ய வந்து தாறுமாறா பரப்பி விட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு தெரிஞ்சு என் ஞாபகத்தில் அறிஞ்சு ரசூலுல்லாஹ் என்கிட்ட தனியாவும் சொன்னாங்க. தனியா சொன்ன விஷயம் அது நீங்க இல்ல. ஒரு நாள் நான் மட்டும் இப்ப இருந்தேன், எனக்கு மட்டும் சொன்னாங்க. அது ஒரு 4 விஷயம் இருக்குது. இந்த அதையும் சொல்லிவிட்டப்போ 4 விஷயத்தை ஒரு நாள் என்னிடத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த 4 விஷயத்தை நீங்க எல்லாம் இல்லாத ஒரு சபையில என்னை மட்டும் மருமகன் வீட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல பேசிக்கிட்டு சொல்லிருப்பாங்க, யாருமே இல்ல. ஒருவேளை இதைத்தான் சொல்றாங்களோ, நம்ம இதையும் மக்களுக்கு பொதுவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, மக்கள்கிட்ட சொல்றாரு. என்ன மக்கள்கிட்ட சொல்றாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன 4 என்னவென்று சொன்னால், லஅனல்லாஹு மன் ஸபஹ லிகைரில்லாஹ், அல்லாஹ்வை தவிர மற்றவங்களுக்கு யார் அறுக்கிறானோ, ஒரு ஆட்டை அறுக்கிறான் அல்லாஹ்வுக்காக அறுக்கணும், நாகூர் ஆண்டவருக்காக சர்க்காருக்காக அறுக்கிறேன்னு சொன்னான்னு வைங்க, அவனை அல்லாஹ் நாசமாக்குகிறான் என்று ரசூலுல்லாஹ் தனியா என்று சொன்னாங்கப்பா ரகசியமா. இந்த அதை ஓட்டு உடைச்சுட்டேன். இப்ப ரகசியம் இல்ல, முடிஞ்சு போச்சா? பெண்ண ரகசியம் இதான் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்ச. அவர் தான் ஓப்பனா அடிச்சு விட்டு போயிட்டாரு. அப்புறம் என்ன சொன்னாரு, லஅனல்லாஹு மன் ஆவா முஹதிஸன், மார்க்கத்தில் இல்லாத ஒன்னை எவன் உண்டாக்குறானோ அவனை யார் அரவணைக்கிறானோ. மார்க்கத்தில் இல்லாத ஒன்னை மார்க்கம் வந்து சொல்றான், தரிகாங்கிறான், பையத்துங்கிறான், முரீதுங்கிறான், இவனுக்கு யார் சப்போர்ட் பண்றானோ அவனுக்கு நாசம். இவங்களுக்கு இந்த சர்க்கார் கூட்டத்துக்கு நாசம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம். அதை அழித்த ரகசியமா சொன்னது. ரகசியமா சொன்னது என்ன, மார்க்கத்தில் இல்லாத ஒன்ன அவங்களா உண்டாக்கி அதை என்ன செய்வாங்களாம், மக்கள்கிட்ட சொல்லுவாங்களாம். அதை கேணப்பையவனாச்சும் ஆதரிப்பானா. இவங்க மீது அல்லாஹ்வுடைய லானத்து உண்டாகட்டும். அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகி போச்சா? பிதாத்தை உண்டாக்குறவனுக்கு சாபம், அரவணைக்கிறவனுக்கு சாபம். 3 பேர் சாபத்துக்குரிய 3 விஷயம் ஆயிடுச்சா? 4வது சொன்னாங்க, லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்தி, பூமியில இருக்கக்கூடிய அடையாள சின்னங்களை யார் மாற்றி அமைக்கிறானோ அவனுக்கும் நாசம். கும்பகோணம் இப்படி போட்டிருப்பாங்க, கார்ல வருவான்ல வழிகாட்டுறதுக்காக வேண்டி ஒருத்தன் போய் என்ன இப்படி திருப்பி விட்டுறது.